ஹீடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து லைக் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு எனக்கு லைக் சேனலுக்கு ரிலேட்டடாக குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வேணால் பேசலாம் ஒரு குரூப்பாக. ஸோ வந்து ஏன்னா அதுக்கப்புறமா வந்து லைக் இன்றைக்கி நம்ம வந்து ஷூகாத்தை வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 2 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட பர்த்டே, பட் ஆனால் அவங்க ரிமைண்டர் கொடுக்கல. அண்ட் வந்து இன்னொருத்தவங்களும் வந்து ஷூகாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே சேர்த்து தான் வந்து இந்த ஒரு ஒன் ஷாட் போட போகிறேன். அண்ட் வந்து நான் ஒருத்தரோட பர்த்டேவை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். வரிசையாக பர்த்டே ஒன் ஷாட் வந்துட்டே இருந்ததுனால வந்து என்னால் இதை வந்து கவனிக்க முடியலை. நான் வந்து பார்த்து இருந்திருக்கணும், பட் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். அவங்க ஜேகே ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து என்னோடய இன்னொரு சேனலில் நான் வந்து போட போகிறேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அன்கட் சீன்ஸ் ஒன்லி ஆன் டெலகிராம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் பட்டன் காட்டும், அதையும் பண்ணிவிடுங்க. நான் எல்லா வீடியோஸும் சொல்கிறது இதுதான். தயவு செஞ்சு வந்து லைக் கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து கேட்குறேன் உங்ககிட்ட. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஷூகாவோட கூல் ஹார்ட்டட் சிஓ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லைக் வந்து ஷூகாவோட லைக் வந்து அவர் எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னா வந்து நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே தான் ரொம்ப கோல்ட் ஹார்ட்டடாக தான் இருப்பார். பர்ஃபெக்ட்னா ஒர்க் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். மிஸ்டேக்ஸுக்கு அலோவே கிடையாது. ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பஞ்சுவலாக இருப்பார். அந்த மாதிரியான கேரக்டர் தான் நம்ம ஷூகா. அண்ட் அவங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து நம்ம ஹீரோயினி நிலா. அவங்க வந்து ஷூகாவோட செக்ரட்டரி. 2 பேருமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் வந்து எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து ஷூகாவை இரிட்டேட் பண்ணுறதே தான் வந்து நிலாவோட வேலை. என்னதான் எவ்வளோதான் இரிட்டேட் பண்ணாலுமே வந்து நிலாவை வேலையை இட்டு தூக்காமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் அவங்களோட ஒர்க் வந்து பக்காவாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இன்னும் வேலையை விட்டு தூக்காமல் இருக்கார் நம்ம ஷூகா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளார என்னெல்லாம் நடக்குது, எப்படி எல்லாம் வந்து அவங்களுக்குள்ளார நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். நிலா தான் நல்லா வந்து தூங்கிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கால் வருது. கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ, காலங்கத்தால தூங்க கூட விடாமல் எவன் தான் கால் பண்ணுறானே தெரியல. அப்போ மட்டும் கையில் கிடைச்சான் அவ்வளோதான் அப்படின்னு காலையும் வந்து எடுத்து அட்டன் பண்ணிட்டு, எவன்டா அது காலங்காத்தால ஃபோன் பண்ணுறது அறிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா, உன்னோட பாஸ் ஆத்தி அப்படின்ட்டு ஷாக்காக இருந்துச்சு. சார் நீங்களா? ஆமாண்டி நானே தான். என்ன ரொம்ப வாய் நீளுது? பேமெண்ட்டை கட் பண்ணணும் போல். இந்த மாதம் உனக்கு பேமெண்ட்டு கட்டு. இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல. இன்னமும் வந்து மேடம் தூங்கிட்டு இருக்கீங்களோ? 5 நிமிஷத்தில் நீங்கள் வரலன்னா 2 மாதத்து சேலரியை கட் பண்ணிடுவேன். வரும்போது ஃபைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கல, எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ஐயோ 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 நிலா, என்ன வேலை பார்த்து வச்சுட்டு அலாரம் வச்சு எந்திரிக்காம போயிட்டேனே. ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவங்க ஒழுங்காக வந்து குளிக்காமல் லைக் ஒழுங்காக குளிக்க கூட இல்லை. ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பர்ஃப்யூம் எடுத்து போட்டு தலையை சீவிட்டு
எட்ரா ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருச்சு. அவங்க வந்து லைக் வந்து போய் சேர்றதுக்கே சுகா சொன்ன டைம் விட ரொம்பவும் லேட் ஆயிருச்சு. ஐயோ, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கணும், போச்சு போச்சு என்னோட 2 மாச சம்பளம் போக போகுது, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் வந்து வேக வேகமாக வந்து ஷூகாவோட கேபின்குள்ளார நாக்கு கூட பண்ணாம உள்ளார போயிடுறாங்க. சார் 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 நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், சாரி சார் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஷூகா டைமை செக் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டு, கொஞ்சம் கூட உனக்கு மேனர்ஸ்ன்றதே கிடையாதா? டோரை நாக் பண்ணிட்டு வரணுன்ற பேசிக் காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லை, வெளில போ. போய் ஒழுங்கா டோரை நாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உள்ள எப்போ வர சொல்லணும் அப்போதான் நீ வரணும், புரியுதா? ஓகே சார் ஓகே சார். நிலாவும் வெளியில் போய் டோரை நாக் பண்ணுறாங்க. ஷூகா வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. அகெயின் நாக் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸே இல்லை. என்னது இது, இந்த ஆள் இருக்கானா இல்லை திடீர்னு போயிட்டானா? ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். ஐயோ, செத்துக்கிட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து டோரை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் அப்படின்ற மாதிரி வந்து தலையை மட்டும் உள்ளார விட்டு பார்க்குறாங்க. சுகம் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உன்னை உள்ளார வர சொன்னேனா நான்? டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தேனா நான்? இல்லை சார். அப்புறம் எப்போ வரணும்னு நான் சொல்கிறேன்னா அப்போ உள்ளார வா, வெளில நில்லு அப்படின்ற மாதிரி ஷோகா சொல்லிடுறாரு. உடனே வந்து நிலாவும் டோரை மூடிட்டு, இந்த சிஓ இருக்கான் பாரு, ஐயோ இவனெல்லாம் ஏன் சிஓ போட்டு வந்துடலாம், அப்படியே அவனை பிடிச்சி நக்கு நக்கு மூஞ்சிலே குத்தனை போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஃபைல் ஒன்று கையில் வச்சிருப்பாங்க. அதில் நங்கு 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 நங்குன்னு குத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து ஷோகா டோரை ஓப்பன் பண்ணி இருந்திருப்பாரு. லைக் வந்து என்ன பொசிஷன் இருந்திருப்பாங்க, நிலா ஒரு கையில் ஃபைல் இன்னொரு கையில் பஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்ன குத்த முடியலன்ட்டு அந்த ஃபைலை பிடிச்ச குத்திட்டு இருக்கியா? சார் 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 அப்படிலாம் இல்லை சார், ஏதோ தூசி இருந்த மாதிரி இருந்துச்சு சார், அது தட்டி விட்டுட்டு இருந்தேன் சார். ஓஹோ, பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் உங்கள் ஊர்லலாம் தட்டி விடுவாங்களோ? வா, மீட்டிங்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷூகாவும் வந்து போயிட்டாரு மீட்டிங் ரூமுக்கு. இப்படிதான் கண்டுபிடிக்கிறான்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் பின்னாடியே வந்து போகிறாங்க. அண்ட் மீட்டிங்கும் நடக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஷூகாவா சும்மாவா இருப்பார்? என்னது இது இவ்வளோ கேவலமாக இருக்குது, இப்படி தான் வந்து நீ எல்லாம் வந்து பண்ணுவியா? எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, இது என்ன அப்படி இருக்க? ஒழுங்காக கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணு. நெக்ஸ்ட் யார் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு செம்ம காண்டு ஆகுது இவனா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து விலகி நின்ட்டீங்க. அடுத்த பர்சன்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. இதில் வந்து சில மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இதை அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. அவ்வளோதானே? இன்னும் வேறு ஏதாவது ப்ரெசன்டேஷன்ஸ் யாராவது பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுவும் இல்லைனோம்னு சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஷூகாவும் வந்து கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க கேபினுக்கு. நீங்கள் உள்ளார போகலான்ற போது ஷூகா வந்து டோரை லைக் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவனா இல்லை 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 வேண்டாம் வேண்டாம், கம் டவுன் நிலா, கம் டவுன் இன்னொரு டோரை நாக் பண்ணுறாங்க. ஷூகாவும் கமென் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீலாவும் உள்ளார போய், சார் எங்கே மிஸ்டேக்ஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வச்சுட்டு நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க ஷூகாக்கு ஆப்போசிட்டாக. இதை கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் என்னத்துக்கு செக்ரட்டரி வேலையில் இருக்க? உனக்கு ரொம்ப சலுகை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை பார்த்து நீயே செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு வந்து ஷூகா வந்து அந்த ஃபைலை தூக்கி போடுறாரு. நீங்களும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு ஓகே சார் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஷூகாக்கா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு அவரோட ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்படி தான் வந்து டேஸ் போய்கிட்டே இருக்கேன். ஃபியூ டேஸும் போகுது. இப்போ வந்து நீங்களும் ஷூகாவும் வந்து ட்ரிப்பு, பிஸ்னஸ் ரிலேட்டட் ட்ரிப்பாக வந்து பக்கத்து நாட்டுக்கு போக வேண்டிய
தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து ஷூகா வந்து இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு நீ வந்துடணும், இல்லை அப்படின்னா உன்னை விட்டு போயிட்டே இருப்பேன், நீ எப்படி வருவியோ இல்லையோ எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லியிருப்பாரு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து 1 வீக் மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, ஸோ அதனால் 1 வீக் வந்து நான் அங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிட்டீங்க. இப்போ நீங்களும் ஷூகாவும் வந்து ஒரே காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கேருந்து வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு சீட்டை உங்களுக்கு பக்கத்தில், அதாவது ஷூகாவுக்கு பக்கத்தில் அவர் வந்து உங்களை சீட் பண்ண புக்கிங் இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் வந்து உங்களை வளர்றேன் நான் மன்னிச்சு, ஷூகாவுக்கு பக்கத்தில் வந்து உங்களோட சீட் இருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு வேறு சீட்டு போட்டுருப்பாங்க. நீங்களும் ஷூகாவும் வேறு வேறு ப்ளேஸில் தான் வந்து ப்ளைனில் உட்காந்துட்ருப்பீங்க. உங்களுக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. சுபாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இந்த சிடுமூஞ்சி கிட்ட இருந்து பக்கத்தில் உட்காரல, நல்லா வேலை தப்பிச்சேன்டா சாமி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்க. அதே மாதிரி ஷூவாவா சப்பா இந்த செக்ரட்டரி வச்சுக்கிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அவளோட தொல்லை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நோய் 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 நோயின்ட்டே இருப்பா. இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஷூகாக்கு. அண்ட் இப்படியே வந்து நீங்கள் எங்கே வந்து எந்த பிளேஸுக்கு போகணுமோ அங்கே வந்து ரீச் ஆகிடுறீங்க. அண்ட் 2 பேருமே வந்து வெளியில் வரீங்க. உங்களுக்கு உங்களையும் ஷூகாவையும் கூட்டிகிட்டு போக அங்கே ஆள்கள் ரெடியாக இருக்காங்க. அண்ட் ஹோட்டலுமே வந்து ஒரு பெரிய வந்து லைக் வில்லா மாதிரி தான் வந்து புக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரூம், ஷூகாவுக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரூமில் தான், அதாவது ஒரே பிளேஸில் 2 ரூம் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டே இருக்கும் உங்களுக்கா. ஐயோ இவன் கூட தான் தங்கணுமா, நல்ல வேளை தனி ரூமாவது கிடச்சிச்சு, ரொம்ப நல்லது, நல்ல வேளை. ஆமாம் அந்த சைடே இருக்கட்டும், இந்த பக்கம் வரவே வேண்டாம், நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜாலியாக வந்து நீங்கள் அந்த ரூமில் பெட்டில் படுத்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து லைக் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டல் தானே. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். ஷூகாவா அவரும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றதுனால அவரும் வந்து அப்படியே தூங்கியிருப்பார். நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே தான் வந்து லைக் ஒரு லன்ச் ஒரு 2 அந்த மாதிரி தான் வந்து மீட்டிங்கு. ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ வந்து காலையில் வந்து உட்காந்து நீங்களும் ஷூகாவும் தான் வந்து அதை ரொம்ப தீவிரமாக வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிஓ செக்ரட்டரி அந்த பொசிஷன் அந்த ரோலுக்குள்ளார் நீங்கள் மூழ்கி போய் இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சடனாக வந்து லைக் வந்து உங்களுக்கு தோணுது, லைக் ஷூகாவை பார்க்கும்போது பார்க்கறதுக்குலாம் ரொம்ப அழகாக தான் இருக்கான். லைக் உங்களே அறியாமே நீங்கள் வந்து ஷூகாவை பார்த்துட்ருக்கீங்க, அழகாக தான் இருக்கான், ஸ்பெக்ஸு கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பொறுக்கி சிடு மூஞ்சி எப்போ பார்த்தாலும் கரிச்சு கரிச்சு கொட்டுறதே வேலையாக வச்சுருக்கான். பார்க்குறத பாரு அப்புறம் மனுஷ உருவத்தில் இருக்கிற பூனை மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க நிலா வந்து ஷூகாவை பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஷூகாவா செக்ரட்டரி, நான் அழகுன்னு எனக்கே தெரியும், அதனால் நீ இப்படியெல்லாம் வந்து என்னை பார்க்கணுன்ட்டு அவ்வளோ வந்து தேவையில்ல, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரே க்ரீப்பியாக இருக்கு, அந்த மாதிரி பண்ணிடாத சரியா அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. ஐயோ அசிங்கப்படுறதே நான் ஒரு வேலையாக வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்பிட்டேன், நம்புங்க சார், அதான் நம்பிட்டேன்னு சொன்னல, வா அப்படியே கொஞ்சம் டைம் இருக்குது மீட்டிங்க்கு, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது ஷாப்ஸ்லாம் இருந்தால் போய் பார்க்கலாம், அப்படியே சும்மா ஒரு போகலாம் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. இந்த ட்ரெஸ்லையா, ஏன் சார் கோட் ஷூட் போட்டுட்டு தான் போகணுமா, நார்மல் ட்ரெஸ்லாம் உங்ககிட்ட இல்லையா நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோட்டை கழட்டி போட்டுறாரு. போதுமா, வா, அந்த வானு நல்லா வா சொன்னாவா என்னவா என்ன வா அப்படின்ற மாதிரி அப்படின்ற நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே போகிறீங்க, நடந்து போயிட்டீங்க. அது என்னமோ தெரில, இவ்வளோ நாள் நிறையா நீங்கள் ஷூகா கூட நடந்து போயிருக்கீங்க, அப்போல்லாம் அந்த ஃபீல் வந்து வந்ததில்லை. திடீர்னு இது என்ன ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணுது. ஷூகாவுக்கும் அதே மாதிரி தான், என்னது இது இவ்வளவோ நாள் இந்த குட்டச்சி கூட வெளியில் போயிருக்கேன் மீட்டிங்ஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிருக்கேன், எப்பவும் இல்லாதது ஏன் இப்போ திடீர்னு என்னமோ வந்து தோணுது, ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து
எதிர்த்தாப்புல சடனாக சைக்கிளில் ஒருத்தவங்க வந்திருந்திருப்பாங்க. ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஷூகா என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு அவர் பக்கமாக திருப்பி இருந்திருப்பார். லைக் வந்து அவர் பக்கத்தில் இழுத்து இருந்திருப்பாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அது மேலே பயமும் இருக்குல்ல. திடீர்னு வந்து இந்த மாதிரி யாராவது இழுத்தா அந்த மாதிரி பயமாக வந்திருக்கும்ல. அப்படியே வந்து லைக் வந்து ஷூகாவை தான் பார்க்குறீங்க, என்னடா நடந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஷூகாவா அந்த சைக்கிள் ஓட்டிட்டு பையனை தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் அறிவில்லை உனக்கு, இப்படி தான் சடனாக சைக்கிளில் வருவியா, இதே குழந்தைங்க வயசானவங்களா இருந்தால் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அந்த பையனை சாரி சார் சாரி சார் சாரி சார் தெரியாமல் நடந்துச்சு சார், சாரி சார் சாரி சார் சாரி சார்ட்டு அவ்வளோ கெஞ்சின்னு கெத்திட்டு இருக்கான். ஷூகாவா சும்மாவே இல்லை, கழுவி கழுவி திட்டி தான் அனுப்பி விடுறாரு. அந்த பையனை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். நீங்கள் ஷூகாவே தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ என்ன அழகா இருக்கான் அந்த பால் மூஞ்சி, உலகிட்டு பொறிக்கு சிடு மூஞ்சி பையா அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா தான் ஷூகா வந்து கீழே குளிஞ்சு உங்களை பார்க்குறாரு. என்னடி என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, அப்போ தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அதை தள்ளி போயிடுறீங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஷூகாக்கா உங்கள் வெஸ்ட்டை தானே ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அதை அந்த கையை பார்க்குறாரு. என்னது இது, அந்த கை அங்கேயே போகணும்னு துடிக்குது, அப்படி என்ன இருக்குது அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் இப்படி திரும்ப திரும்ப அங்கே தொடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஷுகா கண்ட்ரோல் கண்ட்ரோல். அப்போ செக்ரட்டரி, ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரி தான், கண்ட்ரோல் இரு ஷுகா, வச்சு கிச்சு பண்ணிடாதடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷூகாவுக்கு இருக்கு. உங்களுக்கா அந்த அந்த இன்சிடென்ட் தான் லூப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ ஷூகாவா நம்மளை டச் பண்ண, அதுவும் பிடிச்சி பக்கத்துல இழுத்தானே, நம்ம பாடியை ஃபீல் பண்ணி இருந்திருப்பானா, அச்சோ 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 அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படியே வந்து மீட்டிங்க்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து திரும்பி வந்திருப்பீங்க. மீட்டிங் போகுது. என்னதான் மீட்டிங் போனாலும் அப்பப்போ வந்து ஷூகாக்கு அந்த இன்சிடென்ட் தான் அவர் உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி நல்லா பக்கத்தில் இழுத்து கிரிப் பண்ணது தான் வந்து அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஷூகாக்கு மைண்டு, ஐயோ ஷூகா என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா அதையே திங்க் பண்ணுற, அதுலேருந்து வெளியில் போடா, இது கம்பெனிக்கு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்குடா அப்படின்ற மாதிரி அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே மீட்டிங்கும் சுபூக்கமாக முடியுது. அவருக்கு ப்ராஜெக்ட்ஸும் வந்து கம்பெனி கொலாபெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. ஷூகா வந்து யார் கூட கொலாப் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஜேஹோப்போட கம்பெனி கூட தான். ஸோ ஜேஹோப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நம்ம கம்பெனியோட கொலாபுக்கு ஒரு சின்ன செலப்ரேஷன் பார்ட்டி மாதிரி இருக்கும். ஸோ டைமிங்கும் ஹோட்டலும் எங்கே அப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் செக்ரட்டரி கூட வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகாவும் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா அதை கூட நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நீங்களும் வந்து உங்களோட ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுவீங்க. நீங்களும் ஷூகாவும் இப்போ உங்களுக்கான ஹோட்டல் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே அந்த வில்லாவில் தான் வந்து இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. ஸோ வந்து அவரோட ரூமில் அவர் இருக்காரு. ஸோ உங்களோட ரூமில் உங்களுக்கு லைக் ரெண்டு லிவிங் ரூம் இருக்கும். ஸோ ஒன்றில் அவர் இருக்காரு, இன்னொன்றில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. அப்படியே வந்து ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க வேட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து சூன் வந்து அங்கே ஹோட்டல் ரூமில் வந்து டோர், அந்த நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற பிளேஸில் வந்து டோர் நாக் ஆகுது. நீங்கள் தான் வந்து போய் ஓப்பன் பண்ணுறீங்க. சொல்லுங்கள். ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதான் கொடுக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ யூங்கியோட ரூமுக்கு தான் போய் டோரை நாக் பண்ணுறீங்க. பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து கதவை திறந்து உள்ளார போய் பார்த்தா ஷூகா வந்து டவலோட நின்றுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஷாக்கு, அப்படியே உறைஞ்சி போய் நின்றுங்க. ஷூகா எப்போவும் வந்து டோரை நாக் பண்ணால் உள்ளார வாங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து பழக்கமாயிருச்சா, ஸோ அது இதில் வந்து அவரும் சொல்லிட்டாரு. அவருக்கு ஷாக்கு. வெளில போ பாஸ், வெளிப்பொடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. நீங்களும் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கதவை மட்டும் வெளில போட்டிருக்க. ஐயோ என்னத்தை பார்த்துட்டோம், ஐயோ வேக வேகமாக வருது. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது.
பாடியில நல்லா தான் இருக்கு. அச்சோ! நிலா கோவமா வருது. என்னடி அச்சச்சோ! அப்படின்ற மாரி அவரும் வந்து சரி நம்ம ட்ரெஸ்ஸு குடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு அகைன் நாக் பண்றீங்க. என்ன? சார் ட்ரெஸ்ஸு குடுத்துருக்காங்க. அது உனக்கு மட்டும் தான். எனக்கு இல்ல. அப்படின்ற மாரி சொல்றாரு. ஓ! ஓகே சார். ஓகே. ஆனா இதுல 2 இருக்கே. ஐயோ! வச்சுட்டு போய் தொல அப்படின்ற மாரி வந்து சுகம் சொல்லிட்டு, உடனே ஒண்ணு நீங்க அங்க வச்சுட்டு இன்னொன்னு எடுத்துட்டு போயிடுறீங்க. எடுத்துட்டு போய் சரி நாமளும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்ற மாரி நீங்களும் வந்து டைம் செக் பண்றீங்க. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி நீங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வரீங்க. அது வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்றது, பார்ட்டி வியரில் கிளப்புக்கெல்லாம் வந்து போட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதை போடுறீங்க. என்னது இது இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதையா போட்டு போகணும்? ஓ சரி, மேலே போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கலாமா? அதுவும் கரெக்டு. நம்ம பேசாமல் பாஸுக்கிட்ட தான் கேட்கணும் போலயே அப்படின்னு நீங்களும் வந்து வெளியில் போகிறீங்க. சிவா ஆல்ரெடி ரெடியாகி தான் அங்கே இருக்காரு. அவர் டைம் செக் பண்ணுறாரு. என்ன இவ்வளோ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நீங்கள் நடந்து வர சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னது இது? லைக் அவர் மனசு படக்கு 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 படக்குன்னு அடிச்சுக்குது. லைக் வந்து அவருக்கு அப்படியே லைக் வந்து உங்களை அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததுமே செம்மையாக வந்து இதாகுது, ஒரு மாதிரி ஆகுது. கல்ப் பண்ணுறாரு. பாஸ் என்ன சொல்லு? அது பாஸ், உங்கள் கோட்டு வந்து எனக்கு கிடைக்குமா? எதுக்கு? இல்லை, இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டது கிடையாது. ஸோ உங்கள் கோட்டு கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் போட்டுக்குவேன். அதுக்காக தான் கேட்குறேன். ஆ ஓகே அப்படின்னு அவரும் வந்து அவரோட கோட்டை வந்து கழட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து அந்த பிளாக் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டும் பேண்ட்டோடையும் தான் இருக்காரு. கோட்டை வந்து நீங்கள் எடுத்து மாட்டிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் பாஸ். போகலாமா? அதுக்கு முன்னாடி உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ போட வேண்டாம். இதை வந்து நீ போட்டே ஆகணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. நீ எப்பவும் போடுறது வேணால் போட்டா இருந்தால் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. இல்லை பாஸ் பரவாயில்ல, இது ஒரு நம்ம கொலாப் கம்பெனி கொடுக்குற இது. ஸோ அவங்களே ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை போடாமல் இருந்தால் எப்படி பாஸ்? அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இப்போ போயிடுறீங்க. இப்போ வந்து காரும் வெயிட் பண்ணி இருந்துருக்கும். இப்போ கார்லையும் ஏறி உக்காந்துட்டு போகிறீங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போகிறீங்க. ஷூவாக்கா அவரோட ஐஸ் அப்படியே உங்கள் தைஸுக்கிட்ட தான் வருது. ஐயோ கண் அங்கேயே தான் போகாதனாலும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூன் அந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. சுகாவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவரே வந்து கண்ட்ரோல்டில் தான் இருப்பார். ஏன்னா உங்களை ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் அவருக்கு இதாகுது. அண்ட் உங்களோட தைஸும் வந்து நல்லா தெரியுதா, அதுலேயும் வந்து அவருக்கு கொஞ்சம் இதாகுது. அப்படியே பார்ட்டியில் போய் மிங்கிள் ஆகிட்டு ஜெஹப்பும் சுகாவும் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனி எம்ப்ளாயீஸ் கூட நீங்களும் வந்து மிங்கிள் ஆகி ஃபுல்லாக சரக்கு. அந்த சரக்கு ஃபுல்லாக நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. சுகாவும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பார், எங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் அவருக்கு கோபமும் வருது. எதுக்கு இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாகவும் ஆகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் இப்படி பண்ணுவா அப்படின்ற மாதிரி. அப்படியே வந்து ஷூகாவும் ஜேஹப்பும் அப்படியே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் மப்பு. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு மப்பில் இருக்கீங்க. இப்போ அப்படியே தள்ளாடிக்கிட்டே தான் வந்து அசோகா கிட்ட போகிறீங்க. டேய் டேய் சிடு மூஞ்சி பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஷூகா மேலே போய் விழுறீங்க. ஷூகா உங்களே பிடிச்சிடுறாரு. என்னடி பண்ணுற? டேய் சிடு மூஞ்சி பொறுக்கி, எதுக்குடா எப்போ பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கேன்? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. எதுக்கு இப்படி பண்ணுற? எதுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? நானும் ரொம்ப அதக்கொதுக்கமா நல்ல பொண்ணு இருக்கலான்னு பார்த்தாலும் நீ வந்து என்னை அப்படி இருக்க விடவே மாட்டேன்ற. ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? என்னடா தோணுது உனக்கு?
அப்படின்ற மாதிரி நிலா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல ஜேஹோப்பா அவருக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. சுகாவா வாய மூடிட்டு இருந்துடுறா, சிரிச்சுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். மச்சான் ஒரு செக்ரட்டரி அல்டிமேட்டடா. நாளைக்கு இன்னும் என்ன ஆக போது தெரியல. தெளிவானதுக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷனை மட்டும் எனக்கு கூட காத்துக்கிட்டு இருக்கிறேன் மச்சான். டேய் ஜியோபு, மூடிட்டு இருந்துரு. அவனை ஏன்டா நீ மூடிட்டு இருக்க சொல்ற? நீ மூடிட்டு இருக்கியா? நீ மூடிட்டு இருக்கியா சொல்லு. ஆனாலும் உன்னோட பாடி செம்மையா இருந்துச்சு தெரியுமா? அந்த டவலோட உன்னை பார்க்கும்போது அப்படியே செம்மையா நல்லா கொள்ளுன்னு அந்த பால் கொல்கட்டு டம்ப்ளிங் மாதிரி இருந்தது தெரியுமா? உன்னை அப்படியே கடிச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு தெரியுமா எனக்கு. ஆனா நீ தான் என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற, என்னை திட்டிகிட்டே இருக்கு. ஆனா இப்போ நான் பண்ணுவேனே. என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. ஆனா உன்னோட இந்த 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 லிப்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த லிப்ஸ் ஷூ க்யூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கிஸ் பண்ணிடுறீங்க. அங்கிருந்து எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஓபிகா அப்படியே கண்ணு அப்படியே பித்திங்கி வந்து நம்மள அந்த அளவுக்கு வைடேஜ்ல பாக்குறாங்க. ஜியோபுக்கா ஆன்னு கண்ணத்துல கைய வச்சுட்டு வாய பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா நடக்குதுங்க, அவ்வளோதானா அப்போ மச்சான் கமிட்டட் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சுற்றி இருந்த எல்லாரும் அந்த பார்ட்டி அந்த வைப்ல இருந்ததால யாருக்கும் வந்து கவனிக்கல. அப்படியே வந்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸும் பிரேக் ஆகுது. ஏய் நான் கிளம்புறேன்டா, இவளுக்கு ரொம்ப போதை அதிகமாயிருச்சு, நான் கிளம்புறேன். ஆஹா, அதனால தான் கிளம்புறியா மச்சான்? இல்லை கட்டிட்டு போய் அப்பப்போ பண்ணுவியா? டேய் ஜெயோபு அடங்குடா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆஹா சரி சரி, நம்பிட்டேன் மச்சான் நம்பிட்டேன், நீ போ அப்படின்ற மாதிரி வந்து ஷூகாவும் வந்து உங்களை வந்து கூட்டிட்டு போறாரு கார்ல. நீங்க சும்மாவே இல்லை. ஷூகாவை அங்க தொடுறது இங்க தொடுறது, அவரு ஷர்ட் பட்டுன்னு கலட்டுறது, எனக்கு திரும்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டுறது, அவரு உங்களை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாகிடுறீங்க கார்லயே. அண்ட் அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கும் அந்த ஹோட்டல் ரூம்ல நீங்க ஸ்டே பண்ற பிளேஸ்லயே வந்து சும்மாவே இல்லை. நீங்க ஷூகாவோட கோட்டு தானே போட்டிருப்பீங்க, அதை கழட்டி வேகமாக லைக் கழட்டிட்டு நல்லா வேகமாக சுற்றுன்னு சுற்றிட்டு அப்படியே வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே செம்மையாக வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து சாங்கும் வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்கள் போட்டு விட்டு செம்மையாக ஆடுறீங்க. வாடா நம்ம டான்ஸ் ஆடலாம், நான் நீ இது வரைக்கும் டான்ஸ் ஆடினதை பார்த்தது இல்லைடா, வாடா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி இல்லைன்னு சட்டையை பிடிச்சி இல்லைன்னு இழுக்கிறீங்க. சட்டை ஒரு கட்டத்தில் பிஞ்சிட்டே வந்துருச்சு. லைக் வந்து லைக் எல்லா பட்டனும் வந்து பிஞ்சு ஓப்பனே ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுக்கா எனக்கு காட்டணும்னு தானே நீ வந்து இதை கழட்டி பிச்சிட்ட, அப்புறம் எப்படி நான் தொடாமல் இருப்பேன்? இங்கே வா வா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷூகா கிட்ட போகிறீங்க. இதை பாரு வேண்டாம் அங்கேயே இருந்துரு அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லி அவர் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்காரு. எங்கே போகிற, வா நீ வா 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 அப்படின்ற மாதிரி ஷூகா பெட்டில் விழுந்துடுறாரு. நீங்கள் உடனே டக்குன்னு பெட்டு மேலே ஏறி பெட்டில் படுத்துட்டு இருக்க ஷூகா மேலே ஏறி அவரோட தைஸில் உட்காந்துக்கிட்டு என்னடி பண்ணுற எந்திரி மாட்டேன், இங்கே இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஷூகாவோட நெக்கில் செஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஷூகாவை சும்மா இரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் என்னதான் சும்மா இருன்னு சொன்னாலும் உங்களை தள்ளி விடுறதோ உங்களை நிறுத்துறதோ அவர் இல்லவே இல்லை. உங்கள் ஹிப்பை தான் கிரிப்பாக பிடிக்கிறாரு. அப்படியே உங்களோட கிஸ் அப்படியே ஷூகாவோட செஸ்ட்டுக்கு ஆப்ஸுக்கு பெல்லிக்கெல்லாம் போகுது. அப்படியே நீங்கள் வந்து ஷூகாவோட பெல்ட்டு அதெல்லாம் வந்து கழட்டுங்க. என்னடி பண்ணுற சும்மா அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா உங்களுக்கு கீழே வச்சு லைக் அவர் வந்து உங்களை ஃப்ளிப் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் கீழே இருக்கீங்க, ஷூகா மேலே இருக்காரு. சொன்னால் உனக்கு புரியாதாடி, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க?
ஏய் சிடு மூஞ்சி பூனை. ம். அதே. ஏய் கம்முனு இருடி, ஃபுல் போதையில் இருக்க. அப்புறம் காலையில் நீ ரொம்ப வருத்தப்படுவடி. நானா வருத்தப்படுவேனா? அதெல்லாம் படவே மாட்டேன் தெரியுமா? ஆனா உன்னை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஆகுதுடா. ஏன்னு தாண்டா தெரில. டேய் பொறுக்கி செடு மூஞ்சி. எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது, ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. சுகாவும் என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி சுகாவும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப இதாக இருக்கு, முடியல என்னால், எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறீங்க. என்னடி பண்ணுற சும்மாடுறி அப்படின்ட்டு. ஓப்போ எனக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இப்போ இன்னர்ஸோட தான் நின்றுட்டுருக்கீங்க. ஷூகக்கா ஐயோ என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணுறது. சும்மா இருறி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எப்படி இருந்தால் என்ன வேலைலாம் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஷூகாக்கு. கம்முனு படுறி அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா வந்து உங்களை பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணியிருப்பாரு. நீங்களா போடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சூடாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னர்ஸை கழட்ட போகிறீங்க. ஐயோ அத்தி கழட்டி விட்டுருவா போலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பெட்ஷீட்டை எடுத்து உங்களை சுற்றி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு, அப்படியே வந்து ஃப்ளாட் ஆயிட்டீங்க. அந்த பிளாங்கெட்டோலேயே வந்து என்ன பெட்டில் வந்துருக்கே அப்படின்ற ஒரு ரூமில் வந்து இன்னமும் லைக் வந்து நீங்கள் சடனாக இதானதுனால பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ பெட்லேயே தொப்புன்னு விழுந்துடுறீங்க. அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிட்டு. ஷூகாக்கா வா பார்க்குறது தம்மா துண்டு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறான், இனிமேல் வந்து இவளை பார்ட்டிக்கு எங்கேயும் கூப்பிட்டு போகவே முடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவரோட ரூம் இப்போ போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களா ரொம்ப வந்து லைக் மைண்டு செம்ம பெயினாக இருக்குது. அந்த பெயினோடையே தான் எழுந்திருக்கிறீங்க. ஐயோ என்னது இது, யாரோ ஆணியை கொண்டு அடிக்கிற மாதிரியே இருக்கே, இப்படி வலிக்குது ஐயோ அப்படின்ற மாதிரி தான் எந்திரிச்சு உட்காடுறீங்க. பெட்ஷீட்டும் வந்து லைக் கீழே விழுது. உங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரில. அந்த பெயின் தான் அப்படியே வந்து இருக்குது. அப்படியே தலையை வந்து ரப் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடக்குது. எது ட்ரெஸ் எல்லாம் அங்கே கிடக்குது, நான் எப்போ அந்த ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே மிர்ரர் இருக்குல்ல, ஸோ அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த மிர்ரரில் நீங்கள் வந்து வெறும் இன்னர்ஸோடு தான் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. அதை பார்த்ததுமே செம்ம கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க, ஒரு இன்னர்ஸ் தான் இருக்குது. அப்படியே வந்து லைக் ஐயோ என்ன நடந்துச்சு நேற்று, ஐயோ ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ஷூகா வந்து உங்களுக்கு வந்து பெயினாக இருக்குல்ல, ஸோ ஹேங் ஓவர் அந்த சூப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருப்பாரு. அதை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஷூகா வந்து டோரை ஓப்பன் பண்ணி வந்திருப்பாரு. ஓ எந்திரிச்சிட்டியா, இதை குடி, கொஞ்சம் பெயினுக்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் வந்து ஷூகாவோட அந்த நெக்கில் அவர் வந்து கேஷுவலாக தான் வந்து போட்டிருந்துருப்பாரு. ஸோ நெக்கிலலாம் வந்து அந்த ஹிக்கீஸ் எல்லாம் தெரியுது. என்னது இது, நெக்கெல்லாம் ஒரு அடிக்கிற ஹிக்கீஸ் மாதிரி தெரியுது, நான் தான் ஏதாவது பண்ணிட்டேன்னா? பாஸ், நான் உன் பாஸ்ன்னு தெரியுதா உனக்கு? ஆனால் நேற்று நீ பண்ணதெல்லாம் அப்படி தெரியலையே பாஸ். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு பாஸ்? அந்த 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 ஹிக்கியெல்லாம், ஓ இதெல்லாம் கொடுத்தது நீ தான். நான் எவ்வளோ வேண்டான்னு சொல்லி நீ கேட்கல, அடம் பிடிச்சி நான் கொடுப்பேன்ட்டு மொத்தமாக உன்னை வந்து நீ என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. வாட்? ஆமாம், நான் எவ்வளவோ தடுத்தேன் உன்னை, வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. நீ காலையில் வருத்தப்படுவேன் நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் நீ தான் கேட்கல. நான் பண்ணுவேன்
பண்ணிட்டேனே, நான் எதுவுமே பண்ணல, நீயா எல்லாமே வந்து அட்டடியாக என்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. உங்களுக்கு என்ன தோச்சு, அப்போ மேட்ரு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஷூகாவா செம்மையாக அவருக்கு சிரிப்பு வருது, பட் ஆனால் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ போச்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன் இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏய் எதுக்கடி அழுகுற? நான் தாண்டி அழுகணும் நீ பண்ண வேலைக்கு. ஒரு ஒரு பையன்கிட்ட இப்படியாடி நீ எல்லாம் பிஹேவ் பண்ணுவ? ஒரு செக்ரட்டரியா இருந்துக்கிட்டு சீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோ சும்மா ஐயா, நானே வந்து ஐயோ என்னோட வீக்கார்டு போச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். அது வாங்கிட்டயா போகணும். என் க்ரஷ் கிட்ட போயிருந்தா கூட நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன், அது வாங்கிட்ட போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஷூகா கிட்ட நீங்க சொல்றீங்க. ஷூகாவுக்கு காண்டாகுது. என்னடி சொன்ன, என்ன சொன்ன? யோ காது கேட்குதா இல்லையா உனக்கு? காது போன கேசா நீ சிடுமூஞ்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திட்டுங்க. ஷோ செம்ம கோவம் வந்துருச்சு. உங்கள் லிப்ஸை தான் பிடிச்சி செம்மையாக கடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படி பிளட்டே வந்துருச்சு. யோ எதுக்கியா கடிச்ச? நேத்தெல்லாம் பண்ணது போதலை போல, இன்னொரு ரவுண்டு விட்டாதான் அடங்குவ போல நீ. எது அப்படின்ட்டு நீங்கள் லைக் வந்து என்ன சுதாரிச்சு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஷூகா வந்து பெட்ஷீட்டை தூக்கி போட்டுடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே இன்னொரு சோடு இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஐயோ பெட்ஷீட்டு ஐயோ இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க போறீங்க. ஷூகா உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் பெண்ட் பண்ணுறாரு. ஏய் என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், சரி போனா போது விட்டு ரொம்ப தான் இந்த வேர்ல்ட் நீளுது, அப்படிதான்டா நீளும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எகுறீங்க. சுகர் செம்ம ரஃபாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் அப்படியே வந்து லைக் வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து உங்களோட இன்னர்ஸ்க்கு கீழே போட்டிருக்கிற இன்னர்ஸ்க்கு உள்ளாரத இப்போ செம்மையாக வந்து ஃபிங்கரிங் பண்ணுறாரு. உங்களுக்கோ செம்மையாக வந்து பெயின் ஆகுது, வலிக்குது ப்ளீஸ் இனிமேல் சொல்ல மாட்டேன் வெயிட் ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறீங்க. அது எப்படி விட்டுவேன்னு நினைக்கிறியா நீ? கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி. நேற்று நீ பண்ணதுக்கும் இப்போ நீ சொன்னதுக்கும் உனக்கு நிறைய பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பனிஷபிளான ஒரு இன்டிமெண்ட் மூவ்மெண்ட் வந்து அங்கே போகுது. உங்களுக்கும் ஷோகாக்கும் செம்மையாக லைக் வந்து ரொம்பவும் வந்து லைக் ரஃப்பாக தான் வந்து பிஹேவ் பண்ணுறாரு. நீங்களுமா வந்து வேண்டாம் வலிக்குது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஷோகா கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவருக்கா நேற்று நீங்கள் பண்ண வேலை இன்னைக்கு காலையில் பண்ண வேலைக்கு வச்சு நல்லா தரமான சம்பவமாக வந்து ஷோகா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களா சுத்தமாக வந்து முடியல, உங்களால் அவ்வளோ பெயினாக இருக்குது. கீழெல்லாம் காலெல்லாம் அசைக்க கூட முடியல. ஷுகவா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் அப்படியே வந்து லைக் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா அவனை தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கிட்ட இப்படி பண்ண? ஃப்ராடு ஏய் அடங்குடி. இனி நானும் பாஸ் மட்டும் கிடையாது, அப்புறம் உன்னோட புருஷனும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏது? ஏய் ரொம்ப சீன் போடாதடி. என்ன 2 மாதத்துக்கு கழிச்சு நடக்க வேண்டியது இப்போ நடந்துருச்சு, அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறாரு. இருந்தாலும் என்ன நீ என் ஃபியான்சே தானே, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. 2 மாதத்துக்கு கழிச்சு நம்ம கல்யாணம், அப்போ பண்ண வேண்டியது இப்போவே பண்ணிட்டேன். மேபி இன்னும் 12 months கழிச்சு நீ ப்ரெக்னென்ட் கூட ஆகலாம், வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. கேடி பயல, உனக்கு
எனக்கு என்ன இன்னும் தர போறியா? நான் ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் நீ தாங்குவியா அப்படின்ற மாதிரி ஷூகா ஸ்மிர்க் பண்ணுறாரு. பொறுக்கி பொறுக்கி சிடுமஞ்சு போடா. எது டாவா? மேடமுக்கு கொடுத்தது பத்தலை போலையே, திரும்ப கொடுத்துடலாமா? இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆல்ரெடி எனக்கெல்லாம் செம்மையாக வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. ஸோ என் பொண்ணாட்டிக்கு எல்லாம் வலிக்குதா, இரு என்ன மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூகா வந்து பெட்ஷீட்டை ஃபுல்லாக விளக்கி விட்டாரு. பெட்ஷீட்டு விடுறா. ஏ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சும்மா இருறி அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து உங்கள் கால் கிட்ட வந்து உட்காந்துட்டு உங்களோட லெக்ஸ் எடுத்து அவரோட தைஸில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா செம்ம ப்ளஸ்ஸிங்காக ஆகுது. ஏன்னா வந்து உங்கள் மேலேயும் ஒன்றும் இல்லை, அவர் மேலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செம்ம ப்ளஸ்ஸிங் ஆகுது. அப்படியே ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஏய் என்ன பாரு, வாங்க மாட்டேன் போ, எனக்கு ஷையா. ஏண்டி இவ்வளோ பண்ணதுக்கப்புறமா இன்னும் மாடி ஷையாக இருக்கு உனக்கு? அந்த ஷைனஸை போக்கே ஆடுமே. அப்போது இன்னும் 2 ரவுண்டு போனால் சரியாக இருக்குல்ல? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்போ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மசாஜ் அப்படியே பண்ணிக்கிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ட்ராவல் ஆகுது. ஏய் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் யோகா, வேண்டாம் மாமா. ஏய் இத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், மாமான்னு கூப்பிடாதடி, எனக்கு அது ஒரு மாதிரி ஆகுதுடி. இப்போ மாமான்னு சொல்லிட்டு எனக்கு வேறு அப்படியே வந்து மூடாயிருச்சு. மாமா இன்னொரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படி அங்கே ஒரு தரமான சம்பவம் அகெயின் வந்து போகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட் வந்து முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இன்னைக்கு ஒரு 7 o'clock லைவும் வந்து இருக்கும். ஸோ வந்து நான் போஸ்ட்டும் போட்டுறேன். ஸோ 7 o'clock லைவ்ல மீட் பண்ணலாம். பாய்டா ஃபிக்ஸீஸ். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். பை பாய்.